சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வெங்காயம், 2 குடமிளகா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பேருக்கான அளவுகள். இப்போ வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத கெட்டி தயிரை ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு செஞ்சுருக்கேன், ஒரு 6லேருந்து 7 பேருக்கு மேலே. ஸோ அதனால இந்த அளவுகள் செஞ்சுருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்வீங்கன்னா குறைச்சி செஞ்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன், ஃப்ரோசன் கார்ன் இல்லை. ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் விட்டுருங்க தண்ணி ஊற்றிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி 12 முந்திரி சேர்த்துட்டு திக்காக பேஸ்ட் அரைச்சி சேர்த்துருக்கேன். கசூரி மேத்தி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் பட்டரும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.